அக்கா 2 டீ. மனுஷராடா நீலாம். நைட்டு எத்தனை தடவை கால் பண்ணுறது? ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ணல. அட்லீஸ்ட் மெசேஜ் சார்ஜ் பண்ணியிருக்கலாம்ல. உங்கள் அப்பா கால் பண்ணி என்னென்னமோ சொல்கிறாரா? சூசைட் பண்ணுற அளவுக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், உனையே தான் கேட்குறேன். டேய், உன்கிட்ட தான்டா கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்கிறா. எங்கள் வீட்டில் என்ன மேரேஜ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கடா. இதில் என்னடா இருக்குது? 27 வயசாயிருச்சு, நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குற, நல்லா சம்பாதிக்கிற, அப்புறம் பண்ணிக்கிறதுக்கு என்ன உனக்கு? என்னடா நீயும் புரியாமல் பேசிகிட்டு இருக்க? நான் சொந்த வீடு வேணான்னு சொல்லியுமே சொந்த வீடு வாங்கினாதான் சொந்தக்கார முன்னாடி கௌரவமாக இருக்க முடியும்னு லோன் போட்டு சொந்த வீடு வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைடா, பைக்கு, காரு, ஏசின்னு எல்லாமே இஎம்ஐ தான் ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வேறு. மச்சான், நான் மாதம் மாதம் நல்லா சம்பாதிச்சு கூட மாதம் கடைசியில் நான் 0 தாண்டா இருக்கேன். இதுக்கு நடுவில் மேரேஜ்லாம் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குடா. எங்கே நானும் மேரேஜ்க்கு அப்புறம் மற்றவங்க மாதிரி காசுக்காக கஷ்டப்படுவோம், பயமாக இருக்குடா. என்னதான் இருந்தாலும் நீ சொல்கிறது தப்பு. உங்கள் அப்பா என்ன புலம்புனாரு தெரியுமா? பதறிட்டாரா மனுஷன். ஏய் ஏய் ஏ தம்பி, டேய் தம்பி தம்பி ஏய் பாத்துடா. ஏங்க என்னாச்சு? எந்திரிங்க எந்திரிங்க. பொறுமையா சாப்பிட்டீங்களாங்க? பார்த்து வந்துருக்கலாம்ல. என்னாச்சு? ஓகே. அடிபட்டுருக்கா? தண்ணி ஏதாச்சும் வாங்கி விட்டா? இல்லை ப்ரோ, பரவாயில்ல. இல்லை ஏதாச்சும் சாப்பிட்றியா சொல்லு. ஒன்றா இருக்கு. ஓகேவா? ஓகே தான். சரி பார்த்து போங்க. பார்த்துக்கூடா. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. ஆ என்னப்பா ஆச்சு? என் தம்பி எதுவும் சாப்பிடலையா? ம், இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் இதை சாப்பிட முடியல. என்னப்பா வேலை கிடைச்சிருச்சா? ஆமாப்பா, எனக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேணும். சாப்பிட்டியாப்பா? இப்போ தான்ப்பா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். சோடா குடிப்பா. இல்லைங்க, வேணாம். பக்கத்தில் தான் வீடு, நான் போய்க்கிறேன். பரவாயில்லப்பா, கொஞ்சம் குடி, தெம்பு கிடைக்கும். தம்பி, வேலை எங்கே தேடியும் கிடைக்கலையா? எங்கள் ஊர் மில்லில் நானும் அக்கௌண்டண்ட்டாக தான் வேலை செஞ்சேன். அதுவும் பெரிய வேலை தான். எல்லோரும் சார் சார்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் என்ன, சம்பளம் கம்மி. அதனால தான் இங்கே வந்து வேலை தேடிட்டுருக்கேன். சம்பளம் கம்மியா, சந்தோஷம் கம்மியா? சம்பளமே கம்மி, இதில் எங்கேருந்து சந்தோஷம் இருக்க போகுது? இல்லைப்பா, புரியல. என்ன புரியல உங்களுக்கு? நீ ஏதோ சொல்கிற, அது எனக்கு புரியல. சம்பளமே கம்மி. ஓ, பணம் இருந்தால் தான் சந்தோஷம், நிம்மதி எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறேன். அது புரியலையா உங்களுக்கு? நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவனை பார்த்தா 40 வயசில் நான் பார்த்த மாதிரியே இருக்கு. நானும் அப்படி தான் என்னென்னமோ புலம்பிக்கிட்டு ஊரை விட்டு இங்கே வந்தேன். என் அனுபவத்தில் உனக்கு சொல்கிறேன், பணம்லாம் சும்மாப்பா. உனக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக வாழு, அதுதான் வாழ்க்கை. ஓ, அட்வைஸா? உங்களுக்கு என்னங்க தெரியும் பணத்தை பற்றி? இங்கே ஒரு ரூபாய் தண்ணி குடிக்கணுனாலும் பணம் தான், ஒன்றுக்கு போகணுனாலும் பணம் தான். இங்கே பணம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அந்த பணம் இல்லாமல் தான் நீங்கள் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க நாய் மாதிரி. தம்பி, நீ சொல்கிறது எல்லாம் சரிதான். நான் மற்றவங்க கண்ணுக்கு நாயாக தெரியறதுக்கும் நீ நாய் மாதிரி அலைஞ்சிட்டு வந்து இங்கே விழுந்து கிடக்கிறதுக்கும் ஒரே காரணம், நீ சொன்ன அதே பணம் தான். ஓகே தான் மச்சி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீ சொல்கிற மாதிரி பார்த்தா இந்த உலகத்தில் யாருக்குமே கல்யாணம் நடக்காதாடா. இங்கே யாருக்கு தான் ப்ராப்ளம் இல்லை. 20,000 சம்பாதிக்கிறவன் 50,000 சம்பாதிக்கணும்னு யோசிப்பான். 50,000 சம்பாதிக்கிறவன் 1,00,000 சம்பாதிக்கணும்னு யோசிப்பான். இந்தா அவங்கள பாரு,
அவங்களாம் என்ன நம்ம அளவுக்கு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சந்தோஷமா இல்லை. ஃபஸ்ட்டு சந்தோஷத்தை பணத்தில் தேடாத, உன் மனசில் தேடு. கஷ்டம் தானடா, சரியா போயிருண்டா விடுறா. தம்பி, நீ சந்தோஷமாக வாடுறதுக்கும் பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சந்தோஷமும் நிம்மதியும் மற்றவங்ககிட்ட இல்லை, பணம் கொடுத்து வாங்குறதுக்கு. நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சாலே போதும். இது ஏன் பல பேருக்கு புரியுது இல்லைன்னு, பணம் நிம்மதியை தராதுன்னு எந்த ஏழையும் சொல்கிறது இல்லை. அந்த நிம்மதியை தராத பணத்தை எந்த பணக்காரனும் மற்றவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. எல்லாரும் குடும்பத்துக்காக ஓடுறோன்னு குடும்பத்தை மறந்து ஓடிட்டுருக்கோம். உங்கள் அப்பாவை கால் பண்ணி பேசு, பதறிட்டே இருப்பார் மனுஷன். அப்புறம் காசுக்காக மற்றவங்ககிட்ட கையேந்திருது மட்டும் பிச்சை இல்லை. நம்ம தேவைக்காக மற்றவங்ககிட்ட போய் நின்னாலே அது பிச்சை தான். ஹலோப்பா, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் சொல்கிற பொண்ணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மற்ற நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன். பா சொல்லுப்பா. அப்பா, நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கேன்ப்பா. ஏன்ப்பா என்னாச்சு? எனக்கு இங்கே சந்தோஷம் இல்லைப்பா. எனக்கு உங்கள் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சில தேவைகளுக்கு பணம் தேவையே தவிர பணம் மட்டுமே நம் தேவையில்லை.